அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்குள்ள டாபிக் ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். அதாவது எந்த டாபிக்னு பார்த்தீங்கன்னா, கல்யாண வாழ்க்கையில் ஒரு சின்ன விஷயத்துக்காக தலாக் எப்படிங்கிறத அவங்களுக்கு புரிய வைக்கணும். இதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் நீங்கள் கேட்டதுக்கு பிறகு தான் உங்களுக்கு நான் சொல்ல வர்றது என்னங்கிறது புரியும். உலகத்தில் அந்த மாதிரி கூட நடக்குதா அப்படின்னு நீங்களே யோசிப்பீங்க. நிஜமாக சொல்கிறேன், நான் கூட யோசிச்சேன். அதனால தான் உங்களுக்கு கூட சொல்கிறேன். அதாவது ஒரு ரியலான ஸ்டோரி நடந்துச்சு. ஒரு வீட்டில் ஒரு கணவன் மனைவி இருக்கிறாங்க. அந்த வீட்டில் என்ன பண்ணுறாங்க, அந்த மனைவிக்காரி என்ன பண்ணுறாங்க, ஃப்ரிட்ஜிலேருந்து 2 முட்டையை எடுத்து யூஸ் பண்ணுறாங்க. அதாவது நாஷ்டாவுக்காக யூஸ் பண்ணி அதை அவருடைய கணவனை, அதாவது ஹஸ்பண்டை ஆஃபீஸ்க்கு வேலைக்கு அனுப்பிச்சிடுறாங்க. அவங்களும் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வேலைக்கு போயிடுறாங்க. போனதுக்கு பிறகு என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, மாமியார்காரி வராங்க. வந்துட்டு என்ன பார்க்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ரிட்ஜில் இந்த 2 முட்டையை காணோம். இவங்க எடுத்து செலவு செஞ்சுட்டாங்க. இந்த செலவு செஞ்சது ஒரு பெரிய பிரச்சனையாச்சு. என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பையன் என்ன பண்ணா, ஆஃபீஸ்க்கு போயிருக்கிற அந்த மனைவியை ஃபோன் பண்ணி சொன்னால், இன்றைக்கி நீங்கள் வீட்டுக்கு வராதீங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் வீட்டுக்கு நீங்கள் போயிருங்க. நம்ம வீட்டில் ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆகிடுச்சு. இந்த ப்ராப்ளமை நான் சால்வ் பண்ணிவிட்டு உங்களை நானே கூப்பிட வரேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்க என்ன ப்ராப்ளம் ஆகிட்டுன்னு ரொம்ப வலுப்படுத்தி கேட்டாங்க. ஆனால் இவர் ப்ராப்ளமை அப்படி இப்படின்னு சொல்லி மல்பலான்னு பார்த்தாரு. ஆனால் மல்பறதுக்கு ரொம்ப முயற்சி செஞ்சார். ஆனால் ஒய்ஃப் ஒத்துக்கலை. என்ன ப்ராப்ளம் ஆச்சுங்கிறது எனக்கு இப்போ தெரிஞ்சாகணும். ரொம்ப வலுப்படுத்தி கேட்டதுக்கு பிறகு, இந்த மாதிரி முட்டை பிரச்சனை ஆகிடுச்சு, நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிங்களாமே கேட்காம, அப்படிங்கிறது ஒரு பெரிய பெரிய பிரச்சனை ஆகிடுச்சு. அப்புறம் அவங்க என்ன பண்ணாங்கோ, வீட்டுக்கு வரும்போது ஒரு 12 முட்டையை வாங்கிட்டு வந்துட்டாங்க. கொண்டு வந்துட்டு மாமியார் காரி முன்னாடி கொண்டு வந்து வச்சுட்டாங்க. இந்த 2 முட்டை தானே உங்களுக்கு பிரச்சனையாக இருந்துச்சு, தாங்க நான் 12 முட்டை வாங்கிட்டு வந்து வச்சிட்டேன் அப்படின்ட்டாங்க. இப்போ ப்ராப்ளம் இது இன்னும் பெருசாகிடுச்சு. என்னாச்சு, அவங்க சொல்கிறாங்க, அதாவது அம்மாக்காரி சொல்கிறாங்க தன்னுடைய பையன்கிட்ட, பாருப்பா அவங்க மனைவி எந்த அளவுக்கு ஒரு இதாக இருக்கிறாங்க, தரமட்டமாக நடந்துக்கிறாங்க கிட்ட, எந்த அளவுக்கு ஒரு இதாக நடந்துக்கிறாங்க பார்த்தியா, நீ இதை பற்றி எது கேட்க மாட்டியா அப்படின்னாங்க. அப்புறம் பையன் ரொம்ப இது பண்ணுறதுக்கு முயற்சி செஞ்சான், காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கு. அப்புறமா அம்மா கறிக்கு இந்த அளவுக்கு கோவம் வந்துச்சு, இப்போவே நீ என்ன பண்ணுறி எது பண்ணுறி எனக்கு தெரியாது, அவளை இன்னைக்கு இப்போவே இந்த நிமிஷமே தலாக் சொல்லி அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சிடுறேன். எவ்வளோ பெரிய விஷயம் இது. இன்னைக்கு தலாக்குங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப சர்வசாதாரணமாக ஆகிப்போச்சு. யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம் தானே. இப்போ இதில் யாருடைய தப்பு இருக்குது யோசிச்சு பாருங்க. அவன் பையன் கூட வந்தான், ஆன் தி ஸ்பாட் அவங்க அம்மா சொன்ன வார்த்தையை கேட்டான், தலாக்கு கொடுத்துட்டான். கொஞ்ச நேரத்தில் ஒரு சின்ன ஒரு முட்டைக்காக ஒரு வீடே பிரிஞ்சிடுச்சு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதில் யார் தப்பாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? அம்மாவுடைய தப்பா, இல்லை பையனுடைய தப்பா, இல்லை அவனுக்கு மனைவியோட தப்பா? இந்த 3 பேருடைய தப்பு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க அம்மா இந்த 2 முட்டைக்கு கோவப்பட்டது ஒரு பெரிய தப்பு. இதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. ஈகோ இருக்குதே, ரொம்ப 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 மோசமானது. இந்த ஈகோவை வளர்த்துக்கிறவே கூடாது, ரொம்ப கேவலமானது. இன்னொன்று, உன் பையன் ஏதாச்சும் ஒன்று சொல்லி சமாளித்து ஓரளவுக்கு அம்மாக்காரியையோ மனைவிக்காரங்களோ 2 பேரையுமே சமாளிச்சுக்கலாம். ஆனால் சமாளிக்க தெரியாதவன் தலாக்கு கொடுத்து ஒரே நிமிஷத்தில் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டான். இது இன்னொரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, மனைவிக்காரி இவங்கள்ட்ட கூட கொஞ்சம் பொறுமை கூட கிடையாததுனால 12 முட்டையை வாங்கிட்டு வந்து வச்சிருக்கிறாங்க. போனா போட்டுன்னு இப்படி நடந்துருச்சு, நான் இன்னொரு அடி மாதிரி நடக்காது, தெரியாமல் செஞ்சுட்டேன், பேச்சை மாற்றிருக்கலாம், அப்படிலாம் அதில் ஏதாவது ஒன்று காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்கலாம். பட் அவங்க பண்ண முடியாத காரணத்தினால என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்களா? இவ்வளோ பெரிய, அதாவது ஒரு சின்ன முட்டைக்காக, கேவலம் இதுக்காக தன்னுடைய வீட்டையே பிரித்து இப்படியெல்லாம் நடக்கிறது நினச்சி பார்த்தீங்கன்னா, அதாவது மனசு கஷ்டமாக இருக்குது. இப்படி கூட ஆளுங்க இருக்கிறாங்களா ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு கோவப்படுறதுக்கு? கமெண்ட்டில் கண்டிப்பாக உங்களுடைய மனசில் என்ன நினைக்கிறீங்களோ அதை பற்றி சொல்லுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.